ஹே ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். குவைட்டை பற்றி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமலா சுந்தர். ஸோ வாங்க இன்னைக்கான நியூஸ்குள்ளே போவோம். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணீங்க? அதாவது நேற்று வந்து அப்பாடா எல்லாமே கிட்டத்தட்ட முடிய போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதில் ஒரு ஆளுங்க. ஏன்னா நேற்று காலையிலேருந்து நைட்டு வரையும் எந்த ஒரு சைரன் சவுண்டும் இல்லை, எந்த ஒரு பிளாஸ்ட் சவுண்டும் வரல. அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. பட் நேற்று நைட்டு கரெக்டாக 1 மணி கிட்ட நான் வந்து ஒரு மணிக்கு 1:15 வரையும் தான் முழிச்சிருந்தேன். சைரன் ஒரு 3 தடவை நான் இது பண்ணேன். அப்புறம் தான் பார்த்தேன் குவைத் அமெரிக்கன் எம்பசி யுஎஸ் எம்பசிட்ட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, யுஎஸ் பேஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் இது அஃபிஷியலாக வந்த நியூஸ் தான். ஒன்றுமே செய்ய முடியல இல்லையா? இது எப்போதான் நிற்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ஈரான் அமெரிக்கா அதாவது ஈரான் இஸ்ரேல் போய் ஈரான் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அமெரிக்கா வந்து இஸ்ரேலை தூண்டி விட்டதுனால தானே இப்போ ஈரானுக்கும் இதாகுது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. இது எப்போதான் நிற்கும் அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப் சொல்கிறாங்களாம், நான் சொல்கிற தலைவர் ஈரானில் தலைமை பாதிக்கிற வரையும் இந்த போர் நடக்கும் அப்படின்ட்டு. நடுவில் உள்ள ஜிசிசி கண்ட்ரியை பார்த்து பாருங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களால பாதிப்பு வருது அப்படிங்கும்போது நம்ம யோசிக்கணும் இல்லையா? இது வந்து நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதாவது இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா அந்த 2 பேருக்குள்ள சண்டை வராது. யாரோ ஒரு 3வது மனுஷன் வந்து இவனை பற்றி தப்பாக சொல்லும்போது இவனுக்கு இவனை பற்றி தெரியாமல் சண்டை வராது. அதே மாரி தான் சேம் கண்ட்ரீஸ்லேயும் அதே மாரி தான் நடக்குது. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குவைத்து வந்து கொஞ்சம் நல்லாவே சேஃபாக பார்த்துக்கிறாங்க. நான் சும்மாலாம் சொல்லலை. சீரியஸ்லி தட்ஸ் குட். எப்படி சொல்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட 212 ஏவுகணையும் 394 ட்ரோனையும் வந்து மேலேயே வெடிக்கிற வழி பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அதிகமாக கீழே இறக்க விடலை. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம். 67 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஏன்னா ஆர்மி பர்சன்ஸு ஒரு குழந்தை இறந்துருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஜிசிசி கண்ட்ரியை பார்த்து பார்த்து நிறையா ட்ரோன்ஸ் அண்ட் இது பிளாஸ்ட் பார்க்கும்போது குவைத்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, நம்மளாம் சேஃபாக தான் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க குவைத்தில் இருக்கிறது சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிறது? அப்படின்னா ஒரு கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்தமாரி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 300 கிட்ட போயிடுச்சு. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கிட்டத்தட்ட நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா 300 சொந்தங்கள் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பை பாய். அமலா சுந்தர்.